Hello friends, வணக்கம். Welcome to Anitha's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு டிஃபரெண்டான கார சட்னி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு 5 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா இந்த கார சட்னியை பண்ணிடலாம். டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ வாங்க அந்த கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் லேசா சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசா சூடாய் வரும்போது நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு லேசா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதுல ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். முழு மல்லி ஒரு 1.5 டீஸ்பூன். இப்போ அதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம 7-8 காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்து கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ்ல இருக்கிற 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்ப நம்ம சேர்த்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல 1/4 கப் துருவின தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டா போதும். இப்ப 2 நிமிஷம் தேங்காவை வதக்கியாச்சு. இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில அரைச்சிடலாம். நல்ல சூடானதுக்கு அப்புறமா நான் மிக்சியில அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைக்கணும். அடுத்ததான் நம்ம சட்னிக்கான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, இதோடய பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசையோட, இட்லியோட, ஆப்பத்தோட எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.